சிவாய நமக. இன்று அழகு 4 பதியின் இயல்புகளை பற்றி சிந்திக்க உள்ளோம். அதாவது பதி அப்படின்னா இறைவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிவபெருமானை குறிக்கிறது. பதி என்றால் தலைவன், நமக்கு தலைவனாக இருப்பவர் சிவபெருமான். அவர் எண் குணங்களை உடையவர். எண் என்றால் 8 குணங்களை உடையவர் எம்பிரான் சிவபெருமான். சிவனடியாராகிய திருவள்ளுவர் தமது குறளில் முதல் அதிகாரத்தில் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் 9வது குறளில் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை, என் குணங்களை உடையவனது கால்களை வணங்காதவன் தலை இருந்தும் தலை இன்மைக்கு சமம் என்று வள்ளுவர் குறிப்பிடுகின்றார். இப்பொழுது சிவபெருமானின் 8 குணங்களை பற்றி சிந்திப்போம். தன்வயமுடைமை, தூய உடம்புடைமை, முடிவிலா ஆற்றல் உடைமை, இயல்பாகவே பாசமின்மை, முற்றுணர்வு உடைமை, பேரருள் உடைமை, இயற்கை உணர்வு உடைமை, வரம்பில்லாத இன்பம் உடைமை. தன்வயம் உடைமை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். நம்ம விரும்புகிறத, தான் விரும்பியதை தானே செய்து கொள்ளும் ஆற்றல் தான் தன்வயம் உடைமை. ஸோ ஃபுல் ஃப்ரீடம் உண்டு. யார்கிட்டையும் கேட்டு செய்யணும், நம்மளை மாதிரி அவர் யார்கிட்டையும் கேட்டு செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவருடைய ஆணைப்படி தான் இங்கே எல்லாமே நடக்கும். இது தன்வயமுடைமை. தூய உடம்புடைமை, அதாவது அருளையே தனது உடம்பாக கொண்டவன். நம்மெல்லாம் எப்படி உயிர்கள் மலங்களால் ஆகப்பட்டிருக்கோம். ஆனால் சிவபெருமான் மலம் அண்டப்படாதவன், அருளையே தனது உடம்பாக கொண்டவன். ஆதலால் அவருடைய உடம்பு தூய உடம்புடைமை. முடிவில்லா ஆற்றல், அதாவது அறிவித்தால் அறியக்கூடியது நாம் உயிர்கள். அறிவிக்கும் ஆற்றல் கொண்டவர் சிவபெருமான். அசையாத இந்த பொருளை பிரபஞ்சத்தை அசைவிப்பவன் சிவபெருமான். அப்போது எந்த காலத்திலும் செய்ய வல்லமை உடையவர் சிவபெருமான். அதனால தான் முடிவிலா ஆற்றல் உடைமை. இயல்பாகவே பாசமின்மை, உயிர்களை பிடித்திருக்கும் ஆணவம் கண்மம் என்ற மும்மலங்கள் அவருக்கு கிடையாது. ஆதலால் இயல்பாகவே அவர் பாசமின்மை. முற்றுணர்வு, எல்லா பொருளையும் ஒரே நேரத்தில் அறியக்கூடியவங்க. இப்போ நம்மலாம் எடுத்துட்டோன்னா ஒரு நேரத்தில் ஒரு சிந்தனையில் தான் இருக்க முடியும். ஆனால் சிவபெருமான் அண்ட சராசரங்கள், அனைத்து கோள்கள், நட்சத்திரங்கள் ஆகியவற்றை அனைத்தையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஆற்றல் உடையவர். ஒருங்கே உணரும் பேரறிவு உடையவர். அடுத்து பேரருள் உடைமை. எந்த ஒரு பயனும் கருதாமல் நம்மக்கிட்ட இருந்து இறைவனுக்கு செய்ய வேண்டிய எதுவுமே கிடையாது. எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் பிறரின் பிறர் துன்பம் கண்டு இரக்கப்படுதல். அதனால் சிவபெருமான் பேரருள் உடைமை கொண்டவர். இயற்கை உணர்வு அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஐம்புலன்களால் தான் நம்ம உயிர்களாகிய நாம் செயல்களை நம்ம செய்ய முடியும். ஆனால் ஐம்புலன்களின் துணை இல்லாமலேயே சிவபெருமானால் எல்லாத்தையும் உணர முடியும். அதனால் இயற்கை உணர்வு. வரம்பில்லாத இன்பம், அதாவது குறைவே இல்லாத பேரின்பம்.